அனைவருக்கும் மாலை வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேலி பிரைம் வித் வாட்ஸ்அப். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 7.1ல் நியூவாக வரல, ஆல்ரெடி ஏற்கனவே வந்த ஃபீச்சர்ஸ் தான். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத லைவ் டெமோ இப்போ நம்ம காமிக்க போகிறேன். டேலி பிரைமில் நான் ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் என் பேரில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஷோ ஆகாது, F12 கொடுத்து அதில் ப்ரைவேட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மொபைல் டிஃபால்ட் அதை எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்ன்ற இடத்துல வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு இன்வாய்ஸ் வந்து நான் போடுறேன், ஒரு 12 கேட்ரேஜ் நான் போடுறேன். ஒரு 2 நம்பர் 400 ருபீஸ் அப்படின்னு போடுறோம். பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது சேவ் பண்ணிட்டேன். QR கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் அப்படியே அக்செப்ட் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் வேணுமான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தேன்னா வாட்ஸ்அப் வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசீவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறேன். வந்துருச்சு, என்னுடைய நம்பருக்கு வந்துருச்சு. நான் பில்லை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கஸ்டமைஸ்டு இன்வாய்ஸ் இது வந்து டேலியில் நியூவாக வந்திருக்கு. இதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்வாய்ஸ் வந்துருச்சு. அதில் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் பார்க்குறேன். இதில் வந்து நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் உங்கள் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டிஃபால்ட்டாக அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வர மாதிரி நம்பரும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே டேலியில் ஷேரில் இன்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்பாக்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரௌசரில் போயிட்டு அந்த டேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏபிஐக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்போர்ட் பண்ணும்போது ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. இது டேலியோட .net ஐடி தான். டேலி வாங்கும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து மெசேஜ் போயிருக்கு சென்ட் பண்ணியிருக்குமோ அது வந்திருக்கும். அதே மாதிரி அவங்க ரிப்ளை கொடுத்தாலும் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் இன்வைஸ் நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். உங்கள் லோகோ செக் பண்ணிக்கலாம், மெயில் ஐடி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் டிஃபால்ட்டாக செக் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் நம்பர்லேருந்து போகணும் அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கிறது. ஏன்னா ஏற்கனவே கிளாசிக் ஃபார்மேட் டேலி ஓல்டு ஃபார்மேட் தான் இருந்தது. இப்போ இந்த மாதிரி நிறைய லோகோ வச்சு வாட்டர் மார்க் வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிக்குதோ அதில் போயிட்டு ஹெட்டிங் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், லோகோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், லோகோ மாற்றிக்கலாம். ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட்டாக டேலியில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ்ன்னு இருக்குது. நான் அதை டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு கூட்ஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். அது போல்டாக வேணுமா, இட்டாலிக் வேணுமா, என்ன கலரில் வேணும். நெக்ஸ்ட் வந்து சைன், உங்கள் சைனை வந்து பார்த்திங்கன்னா வந்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. கம்ப்யூட்டர் ஜென்ரேட் இன்வாய்ஸ்ன்னு இருக்குது. அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஜென்ரேட் இன்வாய்ஸ் நான் டிஃபால்ட்டாக மாத்திரம் அந்த மாதிரி டோட்டலாக ஒரு இன்வாய்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர் போல்டாக வேணுமா, 2 கலர் வேணுமா, அந்த மாதிரி A to Z உங்கள் இன்வாய்ஸை நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கிறதுக்கான ஃபுல் ஆப்ஷன் டேலியில் உங்களுக்கு இந்த 7.1 அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஆன்போர்ட் பண்ணணும், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். தேங்க்யூ.